ஆரம்பமாகின்றது கேள்வி கடைகள் தொகுப்படு செல்வி நித்யானந்தன் வணக்கம் பாருங்கள். வணக்கம் மணி. வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருந்த உறவுகளுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கேள்விக்கணை வாரம் 597 உங்களது போட்டிக்கான நிகழ்வு 7வது வாரமாக உடையது. 2025 ஆண்டு 20ஆம் தேதி தை மாசம் புதிய ஆண்டின் இந்த நிகழ்வு இப்பொழுது போட்டிக்கான 600வது வாரத்துக்காக இந்த நிகழ்வு 10 வாரங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு முதலொலி ஃபர்ஸ்டோடியோ முனைப்பில் இந்த ஆண்டு சமூகம் சார்ந்து செயல்களால் வலிமை சேர்ப்போம் என்ற வாழ்த்துக்களோடும் சமூக ஒருங்கிசைமை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது. அத்துடன் தமிழ் மொழி நாளும் இந்த மாசம் வரையும் இருக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று மீண்டும் 20ஆம் தேதி தை மாசம் 2025ஆம் ஆண்டு கேள்விக்கணை வாரம் 597 என்று கேள்விக்கணை வாரம் என்று பாமுக பகுதியில் நீங்கள் ஆகாஷ் லைட்டில் அதில் சென்று வெல்வதியார் பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் அதில் உங்களுக்காக பதிவு இருக்கின்றது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். நான் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன் மீண்டும் உங்களோடு இந்த நிகழ்வுக்காய் இணைந்திருக்கிறேன். தியானடேசன் அவர்களையும் நாங்கள் நினைத்துக் கொண்டு அவரது நிகழ்வுக்கு பதிலாகத்தான் இன்று இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. வழமை போல எனது நிகழ்வு வெள்ளிக்கிழமை உங்களுக்கானது 8வது நிகழ்வு இடம்பெறும். இப்பொழுது யார் யார் பெயர்களை போட்டிருக்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்வோம். என்னது யார் யார் எப்பொருள் கேட்டினும் அப்பொருள் காண்பது இது யாராயினும் இப்படி வரக்கலாம் எங்களுக்கு வருது என்ன வரும் அதானே யார் யார் எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் காண்பது தான் எப்பொருள் இல்ல யார் யார் என்ன மெய்ப்பொருள் காண்பதற்கு என்று எப்பொருள் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது தானே இல்ல இடையில ஏதோ ஒன்று வரணும் எனக்கும் வருது இல்ல யார் யார் எப்பொருள் எப்படி மெய்ப்பொருள் காண்பது அதை தான் பாரு நினைக்கிறேன். எத்தனையாவது குரல் என்று தெரிஞ்சால் இது இப்ப யார் யார் என்னக்குலாம் எனக்கு வந்தது அதானே கட்டிக்காரி தெரியல. இப்ப வந்தாலும் பாருங்களுக்கானே இல்லை எதுக்குங்க அவன் அலட்டையா அலட்டு அதான் அந்த திருக்குறளா பிடிக்க விடுங்கோ. அதான் முடிஞ்சது. அதானே அதானே கூட கதைக்க கூடாது. சிவமணி அவர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க, நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி சோதராஜா இணைஞ்சிருக்கிறார், நேவிசக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. ஆரம்பத்திலே பத்மினி என்னவோ கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டீங்க? இல்ல நான் எத்தனையாவது வேற வேண்ட சார் மன்னிக்கவும் என்னடா இடையில கிளப்பிட்டேன். நீங்க தொடங்குறதுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். நான் இடையில வந்துட்டேன். நான் யோசிக்கல. பரவாயில்ல பரவாயில்ல. அது எத்தனையாவது ஏழாவது வேறமா அதுல கிடக்குது இல்ல பக்கத்துல பிரேக்கெட் பண்ணி போட்டு இருக்கிறேன் பாருங்க. இதில் மேல இருக்குது. மேலேயோ கேள்விக்கான 597 ஆமா. இப்ப பிரேக்கெட் போட்டாலும் விளங்குது இல்ல, பிரேக்கெட் போடாட்டியும் சில சனத்துக்கு விளங்குது இல்லையா? இல்ல இல்ல நான் அங்க பார்க்க இல்ல. அதுக்காக சொல்லவில்லை. உங்களிடம் இந்த கேள்வி பற்றியோ ஒரு இணைஞ்சிருந்த மற்றவர்கள் இணைஞ்ச நகுலபதி இணைஞ்சிருக்கிற, சரோஜினி அக்கா இணைஞ்சிருக்கிற, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க. பத்மினி சரியாக அதுல ஓகே. உங்களுக்கு அதை விட்டாலும் நாடுகள் என்று தானே கேள்வி போட்டிருந்தால் நாடண்டா என்ன, நாடுகள் என்றால் என்ன? நான் நீங்க முந்தையும் இப்படி ஒரு இது திருத்தம் சொல்லி இருந்தீங்க. ஆனபடியாத்தான் நான் ஒரு நாட்டை மட்டும் போட்டேன். ஓகே. மற்றவர்கள் பார்த்து கொள்ளுங்கள், இனிமேல் அப்படி தவற விடாதீர்கள்.
நாடு என்று கேட்டால் ஒன்றொன்று தான் வரும். தன்மையாக கேட்டிருந்தால் பல நாடுகள் வரலாம். அதை நீங்கள் அவதானமா பார்த்து போடுங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த புள்ளி போட்டிருக்க கூடாது. ஆனாலும் அப்ப ஒரு கேள்வி கணே இல்ல மனச்சாட்சிக்கு போட்டுட்டீங்கள் என்பதற்காக போட்டுள்ளேன். கேள்வி கணே இல்ல ஒரு நாளைக்கு தனி தமிழ் மட்டும் படிப்பீங்க. ஓகே, ஒரு பன்மை ஏனண்டா இதே விளங்கலண்டா அப்ப இனி என்னத்தை சொல்றது. அது சரியாத்தான் இருக்கு. நாளண்டா இல்லை நாளண்டா ரெண்டாக்கி என்ன கிழமை எங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். கிழமையண்டா கிழமைகளண்டா என்னன்றது அறிவரை ஓ, பிள்ளைக்கு ஓ. சொல்லிக் ஆமா, கொடுக்கறத பெரியாக்கள் சொல்லிக் கொடுக்கண்டா இதுல ஒரு உணர்ச்சியா செஞ்சு அது எனக்கும் அது என்ன கஷ்டம். இல்ல வாணி, என்னண்டா நான் இப்ப இப்ப வியாழக்கிழமை ஓ வியாழக்கிழமை வாணி நான் அந்த 3 கேள்வி போடுவேன் தானே, கேள்வி வாரத்துல. ஓ அதுல சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டில கடவுச்சீட்டில 3வது இடத்தை பிடித்த நாடு எதுதான் கேட்டிருந்தேன். அப்படி என்றால் எப்படி மறுமொழி வரும் என்று நீங்கள் ஒரு ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஒரு நாடு தான் வரும். சும்மா நீங்கள் தவறோ பிள்ளை சரியோ பரவாயில்லை. ஒரு நாடு வரும். ஐரோப்பிய நாடுல சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டில 3வது இடத்தை பிடித்த நாடு எது? ஒன்று சும்மா சொல்லி பாருங்க. ஏதாவது 3வது கிடையாது சொல்றேன். இங்கிலாந்து. ஓகே, வேற யாராவது முயற்சி செய்து பார்க்க போறீங்களா? ஒன்று சும்மா சொல்லி பாருங்க. பிரான்ஸ் அப்படி சொல்றேன். நான் பிரான்ஸ் பிரான்ஸ். சொல்லுவேன். ஓகே, அப்ப அப்ப 3வது இடத்தை பிடித்த ஐரோப்பிய நாடுகள் எவை என்றால் என்னன்னு சொல்லுவீங்க? அது பிரான்ஸ், ஜெர்மனி, இன்னொரு ஓகே, நாடு ஓகே. இருக்கிறது. ம். அப்படியே அந்த கேள்வியை இவர்கள் மாறி புரிஞ்சிட்டார்கள். அன்றைக்கு நான் நாடு நாடு எதென்றுதான் நான் கேட்டு தேடினேன் செல்வி. ஏற்கனவே. நான் 2 கேள்விக்கு பதில் தேடின, 3வது கேள்விக்கு தேட எனக்கு பதில் கிடைக்கல. அதனால நான் போட இல்லை இல்ல பதில். என்ன பிரச்சனை அது பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்க. அது எல்லாத்துக்கும் தான் தெரியணும் இல்ல தானே. அது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போடுங்க. இல்ல இல்ல என்ன 3வது பிரச்சனை கேள்விக்கு சில நான் 2 நேரம் கேள்விக்கு எடுத்துட்டேன். 3வது கேள்விக்கு தேட எனக்கு கிடைக்கல. அதை விட நான் போட்டு பிரியோசனம் சில இல்லையா? நேரம் மூன்றாவது நாடும் உங்களோட நாடுதான். இல்ல சில நேரம் என்னடா தங்களோட வித்துவங்களை காத்த வலிக்கிறது இதுக்குள்ள சரியா. அதான் கேள்வி என்னவோ அதுக்கான பதில் போடணுமே தவிர ம். அதையும் தாண்டி செய்வோம்னு சொன்னா அது அது ஒண்ணும் எக்ஸாம்பிள் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போட வேண்டியானேக்கா. அது உங்களோட சரி, நான் அன்றைக்கு போடலாம்னு பார்த்துட்டு 3வது கேள்விக்கு பதில் தெரியாதனால நான் போட இல்லை. மூன்றாவதுக்கு உங்களோட நாட்டுலதான் நடந்தது. அந்த ஒரு படி எனக்கு 17 வயசு படிய ஓ, எங்கட நாட்டு இப்ப 10 சொன்னப்பதான் தெரியுது எங்கட நாடு. 17 வயசு படிக்கணுண்டு இப்படி எல்லாருடைய தகவல்களையும் 192 மில்லியன் தகவல்களை திரட்டிட்டுள்ளார். உள்ளுக்குள்ள போய் வாணி இணையதளத்துக்குள்ள போய் 17 வயசு படியன் எல்லாத்தையும் திருடிட்ட பாருங்க. ம். உலகம் அங்க போகுது. 3 கேள்வியும் செய்தியில் இருந்த கேள்விதான். அன்றைய தினம் இருந்த கேள்விகள் தான் போட்டிருந்தேன். பரவாயில்லை, அதுல ஒன்றும் இல்லை. இல்ல தெரியாததே அறிஞ்சு கொள்றதுதானே, அதுல ஒன்றும் இல்லை. எல்லோரும் இன்று வாணி ராஜினி இணைஞ்சிருக்கிறார், சிவமணி இணைஞ்சிருக்கிறார். உங்களோட பெயர் வாணி, நீங்கள் இணைய முடியலையா? போட்டிருக்கேன் ஆல்ரெடி இருக்கு. எனக்கு இங்க இல்ல போறோம் இப்ப அதுல இருந்த ஜெயமலரும் அனுப்பிச்சிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி ரெடி வந்திருந்தால் ஓகே. நான் சரியோ, எனக்கும் சில வழியில வராம இருந்து லீட போர்ட்ல வாரது. முதலாவது இதில் நீங்கள் விளையாடலாம். சிவமணி அவர்கள், நகுலவதி அவர்கள், ஜெயஸ்ரீ, பத்மினி, சரோஜினி அக்கா, ராஜினி அல்போன்ஸ் பெயர் தான் எனக்கு தெரிகிறது. மீண்டும் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியில் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். புதிய நேயர்கள் நீங்களும் வெல்வதியார் பகுதிக்கு சென்று அதில் கேள்வி கணைகள் வெல்வதியாரை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீர்கள் என்றால் ஒரு பேஜ் ஒன்று ஓபன் பண்ணப்படும். அதில் கேள்வி கணை வாரம் 597 என்று முதல் பகுதியில் வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீர்கள் என்றால் உங்களது பெயர் கொடுக்கிறதுக்கு ஒரு பேஜ் ஒன்று, அதில் உங்களது பெயரை கொடுத்து நீங்கள் பேஸ் பண்ணினீர்கள் என்றால் இதில் விளையாடுவதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரியோ தவறோ உங்களுக்கு 12 செகண்டுகள் இருக்கின்றது. 10 செகண்ட் 12 செகண்டுகள் வரும். ஆனால் இன்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இறுதி கேள்விக்கும் சுவராக நான் சொல்ல முடியாது. ஆனால் 200 புள்ளி போட்டிருந்தேன். கடந்த வாரம்
எனக்கு அதை நீங்கள் மீண்டும் குறிப்பிட்டபடியால் நான் இரவு பார்க்க முடிஞ்சது. 100 புள்ளிகள் 200 புள்ளி ஆக்கி இருக்கிறேன். நான் செகண்ட் குறைச்சதை பற்றி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 12 செகண்ட் அல்லது 10 செகண்ட் உங்களுக்கு இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. கான் என்றால் காடு என்பதற்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்களுக்கானது 3 சொல்லி என்னென்ன? வளை, பார், கொள். பார் என்பது சரியானது. பேன் என்றால் ஒரு உயிரி. உங்களுக்கானது 3 சொல்லி என்னென்ன? கோட்டு, உபசரி, உள்ளம். உபசரியும் சரி, போட்டு என்பதும் சரியானதுதான். ஆனால் 100 புள்ளி தான் அதுக்கு. உங்களுக்கு இது போட்டி நிகழ்ச்சி என்றபடியால் கூட புள்ளி போட முடியாது. புலிகம் என்றால் சிவப்பு நிறம். உங்களுக்கானது புலிகம். ஊதியம், குப்பை, மாத்திரை. இப்போது அநேகமான வீடுகளில் எல்லாம் இது அதிகம். மாத்திரை என்பது சரியானது. ஓங்கின கோடரி முடிச்சு வையுங்கள். இருக்காது, நிற்காது, திறக்காது. ஓங்கின கோடரி நிற்காது. ஒன்றே பிறப்பு, ஒன்றே குதிரை, ஒன்றே சிறப்பு, நன்றே செய். ஒன்றே பிறப்பு, ஒன்றே சிறப்பு. காது அறுத்த கூலி. அன்று காது வந்தபடியால் பார்த்துக் கொள்ளுங்கள். கூலிகை மேலே விட்டது போல, கட்டுவது போல, சுற்றுவது போல. காது அறுத்த கூலி, கூலிகை மேலே. இதுவும் ஒரு பழமொழிக்கு காது என்பதற்கான ஒன்று இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்க்க போறது பெண்பால் சொல். அப்போது முதல் சொன்ன போல வாணி யோசிச்சு பாருங்கள். இப்பொழுது மனிதனுக்கான பெண்பால். இப்ப தமிழ் சொல்லுகள் வருகின்றது. அவதானமாக நீங்கள். மனிதன் என்றால் மனிதி என்பதுதான் பெண்பால். வேடன் உங்களுக்கானது பெண்பால் சொல். வேடிச்சி, பேச்சி, வேடச்சி. வேட்டு விச்சின்னு தான் பெறணும். இல்ல, வேட்டு விச்சி என்று நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவது மொழியே. ஆனால் ஆமா, வேடிச்சி என்பதுதான். ஆனா உண்மையான அதுன்ற பெண்பால் சொல். நாங்கள் வேடு விச்சி என்று சொல்லுகின்றோம். திருப்பி அதே கேள்வி வருது. பாருங்க. பஜனை இதென்ன? இது தமிழ் சொல். கூட்டு வழிபாடு, கூட்டு வழி. இதுக்கான தமிழ் சொல். பஜனை என்பதற்கான தமிழ் சொல். கூட்டு வழிபாடு. என்ன இது வர இல்ல? தெரியல. லீட போட் வர வேண்டிய இடத்துல வர இல்லை. அலமாரி. பேடுலை, முண்டாசு, நெடும்பேளை. இதுக்கான தமிழ் சொல் அலமாரி.
நாங்கள் பேச்சுவாக்கள் சொல்லும் பொழுது அலுமாரி அலுமாரி என்று சொல்லுவோம் நான் போடுவோம். நெடும் பேழை, தராசு, பாபஸ், துலாக்கோல், கோல், தராசு, துலாக்கோல், ஆம்பளை, ஆம்பளை. நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவதா, நீங்கள் அதை பார்த்துக்கள் எழுத்துக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன சரியா தவறாண்டு நீங்கள் வாட்சி போட்டு போடுங்க. தவறு ஆம்பிள்ளை, ஆண் பிள்ளை, ஆம்பிள்ளை. கோடாளி, தவறு கோடரி, நீர்கொல்லி, சரி ஈர்கொல்லி, நீர்கோழி, அல்ல ஈர்கொல்லி, இது அதுதான் சரியான சொல்லு. இப்பொழுது உங்களுக்கான திருக்குறள். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் புறப்பொழுகங் குன்றக் கெடும். பரிந்தோம்பி காக்க ஒழுகன் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே. துணை. பொழுது இரட்டை கிளவி. குழந்தை அம்மாவிடம் வந்தது. சட சட ஓடி ஓடி தேம்பி தேம்பி. இரண்டுமே சரியானதுதான். ஓடி ஓடி வந்ததும் சரி, தேம்பி தேம்பி வந்ததும் சரியானது. அருள், இதுக்கான வேறு பெயர் அருள். அபயம், தான தபயம் அல்லது சபயம். அருள். அபயம் என்பது சரியானது. ஆசிரியர், இதுக்கான வேறு பெயர் தேசிகன், சூழ்வோர், இராக்கதை. தேசிகன் என்பது ஆசிரியர். இராக்கதன் என்றால் நிலவுக்கான சந்திரனுக்கான ஒரு சொல்லு. ஓட்டு வரை அதுல கடைசியில வருவதோ தெரியல, அந்த இதை பார்க்காம விட்டுட்டு. அந்தனர் என்பதற்கான வேறு சொல் நிசிசரன், பார்ப்பார், பூசுரர். 21. பார்ப்பார் என்பது அதுவும் சரி, பூசுரர் என்பதும் அந்தனர். உலக சுங்க தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 24/1, 26/1, 20/1. இன்றைய தினமா அல்லது 26ஆம் தேதியா 24ஆம் தேதியா? 26ஆம் தேதி உலக சுங்க தினம். தியாகிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? 20 அல்லது 30ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி? 30ஆம் தேதி
தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. எதிர்ச்சொல் பொம்மை, தன்மை. எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் அது சரியானது. 3 சொல்லி என்னதான் பெறணும்? நீங்க 2 சொல்லி போட்டுருக்கீங்க. நான் தன்மை குலா போட்டுட்டேன். தன்மை 3 சொல்லி வந்தா தான் சரி. அது அது தன்மை என்றா குளிர். ஓகே. எதிர்ச்சொல் உடன்பாடு, மாறுபாடு. அது சரியானது. எதிர்ச்சொல் அடக்கம், அடங்காமை. சரி. அதிக விலை கொண்ட விலங்கு எது? பந்தய குதிரை, பந்தய காளை அல்லது பந்தய நாய்? பந்தய குதிரை என்பது சரியானது. ஆர்மீனியா நாட்டினுடைய தலைநகரம்? எரவான் என்பது சரியானது. சுகுபி வந்து அப்காசியாவோ அந்த நாட்டினுடையது. மனாமா வந்து பாரினுடையது. இது வந்து ஆர்மேனியா. கிழக்கு தீமோரின் தலைநகரம்? திம்பு, டிலி, டிபிலிசி? டிலி என்பதுதான் கிழக்கு தீமோருடைய தலைநகரம். டிபிலிசி என்பது எந்த நாட்டு? டிபிலிசி வந்து ஜோர்ஜியா நாட்டினுடைய தலைநகரம். திம்பு போட்டு இருக்கிறீர்கள், அது பூட்டானுடைய தலைநகரம். யாரும் போடவில்லை, இருக்கு, அறிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு லீட போட் வந்து இன்னும் தெரியல. கசகஸ்தான் நாட்டினுடைய தலைநகரம்? ஆஸ்தானா வந்து கசகஸ்தானுடையது. பிஸ்கெக் வந்து கிர்கிஸ்தானுடையது. அமான் வந்து ஜோர்டான் நாட்டினுடையது. உலகிலே குறைவான அறிவாற்றல் கொண்ட நாடு? குறைவான அறிவாற்றல் கொண்ட 2 தரம் வந்துவிட்டது. ஒரு இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கவுட்டமாலா, லைபீரியா, நேபாளம். அறிவாற்றல் கொண்ட நாடு, குறைவான அறிவாற்றல், அது நேபாளம் என்பது சரியானது. திருவண்ணாமலையின் உள்ள சிறப்பு ஊர், இது சிறப்பு பெயர். இதுக்கு என்னக்கு ஃபேமஸ் ஆனது? சாமந்தி பூக்கா, அரளி பூக்கா, உப்புக்கா? இப்போ கடந்த முறையும் வேறு ஒன்று தந்திருந்தேன். 2 சாமந்தி பூ, அரளிப்பூ இரண்டுமே பூ. 2க்கும் திருவண்ணாமலையும் சிறப்பான ஒரு ஊர். மார்த்தாண்டம் என்ற ஊர் வந்து இதற்கு பெயர் போனது? மார்த்தாண்டம் வெற்றிலைக்கு அல்லது மருந்துக்கு அல்லது தேனுக்கு?
தேனுக்கு பெயர் போன இடம் மார்த்தாண்டம். பேச்சு தமிழில் இப்ப நீங்கள் சொல்ல நாங்கள் பாருங்கள். ஆசுபத்திரி, துவாலை, அடுக்களை, மருத்துவமனை. இதுக்கான தமிழ் பேச்சு தமிழில் ஆசுபத்திரி என்று சொல்லுவோம். எல்லோருமே சரியாக தெரிஞ்ச சொற்தான். மருத்துவமனை என்பது சரியானது. பீப்பா, பட்டியல், செராமிக் கட்டு, மரத்தாழி. மரத்தாழி என்பது சரியானது. திருக்குரான் கூறும் ஈசா நபியின் எதிரி யார்? திருக்குரானில் கூறும் ஈசா நபியின் எதிரி. சூரா அல்கஜ், யூத சமுதாயம், ரமலான் மாதம். யூத சமுதாயம். அதுதான் இது. அந்த கேள்விகளில் இருந்து இதுதான் இது எடுத்திருந்தேன். திருக்குரான் என்ற வார்த்தையின் பொருள் ஓதுதல், ஓதப்பட்டவை, ஓதப்பட வேண்டியது என்பதாகும். திருக்குரான் என்ற வார்த்தையின் பொருள். அதிர்ஷ்டம் மூன்றுமே சரியானதுதான். ஓதுதல், ஓதப்பட்டவை, ஓதப்பட வேண்டியவை என்பது எல்லாமே சரியானதுதான் அதில் இருக்கிறது. வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதலாவது முழுநீள திரைப்படம் இன் ஓல்ட் அரிஸ்டோனா என்ற திரையிடப்பட்டது. இது எந்த ஆண்டு? இதுக்கு பிறகு உங்களுக்கு இது வராட்டி நான் ஒரு தடவை நிப்பாட்டி எடுத்துட்டு வரணும். லீட போட்டு எடுக்க வேணும். இதே இந்த லீட போட்டை பார்க்காமல் விட்டுட்டு 1929 என்பது சரியானது. பார்க்க வேணும். இல்லை என்றால் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு லீட போட்டு வரவில்லை. ஆனபடியால் வாணி, நான் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி மீண்டும் சரி எடுக்கிறேனா? இல்லை, ஒரு மன்னிட்டு போடுங்கோ எல்லாரும். ஒரு தடவை பொறுங்கள், என்றால் லீட போட்டு வரவில்லை. இப்படியே நில்லுங்கள். ஓடியார் என்ன கணக்காத்தானே போட்டு இருந்தேன். ஓகே, போட்டு புள்ளியில் உண்டு எங்கானே இல்லையே. கொஞ்சம் புள்ளியா கிடாது. கொஞ்சம் கொஞ்சம் புள்ளி. இல்லை இல்லை, வரங்க வரங்க வரங்க. புள்ளி வரும். யோசிக்காதீர்கள், வரும். அதுக்காகத்தான் புள்ளி செட் பண்றேன்னு பாருங்கோ. வெயிட் வெயிட் வெயிட். இது சொல் வந்துட்டது. இதுவரையில் ஒரு லீட போட்டு வர வேண்டியது வரையில். ஓகே, கீழே ஒண்ணு வந்து லீட போட்டா காணுந்தார். 30 தலைநகரம் வந்து விட்டது.
இப்ப இப்பொழுது ஓகே பேச்சு தமிழ் ஓகே இப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஓடியாருன்னா இனமத்துக்கு மன்னிப்பு இந்த லீடர் போர்ட் கட்டாயம் வேணும் அல்லவா உங்களது உங்களுக்கான கேள்வி தெரியுதா இல்ல 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 இப்ப வருது தானே பாருங்க கேள்வி வேற இல்ல பாணி கேள்வி வேற இல்லையா இல்ல இல்ல இன்னும் வர இல்ல ப்ளீஸ் வெயிட் வெயிட் ஃபார் த பிரசன்டர் டு ஸ்டார்ட் இட் என்று வருது அப்படியே மீண்டும் எடுத்துண்டு ஓடிய இப்ப 40வது வருது ஓகே ஓகே வருது வருது இங்கிலாந்தின் முதலாம் சார்ல்ஸ் மன்னனுக்கு எதிரான தேச துரோக குற்றச்சாட்டு விசாரணைகள் எந்த ஆண்டு ஆரம்பமாயின இதுதான் உங்களுக்கான அடுத்த வரும் கேள்விகள் வேகமாக போடுங்கள் போட முடியாது 1649 3 கேள்வி இருக்கிறது யாழ்ப்பாணம் உடுவில் ராமநாதன் பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது உடுவில் ராமநாதன் என்று பெயர் மாற்றப்பட்டது 1915 12 13 1913 என்பது சரியானது நிறைவான கேள்வி திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் 2 நாள் பயணமாக இலங்கை முன்னர் சென்றிருந்தார் அது எந்த ஆண்டு 1992 இல்லையா 1990 இல்லையா 1995 இல்லையா 1995 என்பது சரியானது இப்பொழுது உங்களுக்கான லீடர் போர்ட் எஸ்சி 2317 புள்ளிகளை பெற்று தனதாக்கி கொண்டிருக்கிறார் மிக சிறப்பு 1980 புள்ளிகளை பெற்று நேவி சக்கா மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ஜெயமலர் 1952 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள் மிக சிறப்பு சிவமணி ஜெயமலர் அவர்கள் முதலாவது 2வது நகுலவதி இருக்கிறீங்க மன்னிப்புடன் 2015 புள்ளிகளுடன் அடுத்து நேவி சக்கார் 1980 ஜெயமலர் 1952 சிவமணி 1819 புள்ளிகள் பத்மினி 1721 புள்ளிகள் கலைவாணி மோகன் 1672 சரோஜினி அக்கா 1595 ராஜினி அல்போன்ஸ் 1064 புள்ளிகள் தடங்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் நான் லீடர் போர்ட் போட்டேன்னா அதுல என்ன நடந்தது தெரியல ஓபன் பண்ணப்பட மாட்டேன் ஓகே இதுக்குள்ள அந்த வெண்மை தன்மை என்றதுக்கு 3 சுழி இன்னென்னா போட்டிருந்தால் தன்மை என்று அந்த 3 சுழி இன்னென்னாவோட வந்திருக்கும்
பொம்மை என்று வந்திருந்தா தன்மை என்ற சொல்லுத்தான் எதிராக வரும் என்பதை நானும் உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கொள்கிறேன். பொம்மை தம் வெண்மை தன்மை என்று தானே வரும். தன்மை 3 சொல்லிதான் வரும். நீங்க போட்டது 2 சொல்லி. நீங்க அதுதான் போட்டது தன்மை. நீங்க அப்ப நீங்க வெண்மையா போட்டது பிள்ளை பொம்மை தானே. இப்ப நாங்கள் அதுக்கு பிள்ளை போட நீங்க அதை சரியாண்டு போட்ட நீங்க அதான் கேட்கிறோம். இல்ல இல்ல நாங்க அதான் இதுல போட்டோம். வந்தது வெண்மையா பொம்மையா? வெண்மை பொம்மை பொம்மை வேணா உம்மனா மையன்னா வெண்மை வேற வாணி, வெண்மை வேற. வெண்மை பொம்மை என்றால் தன்மை என்று தானே வரும். வெண்மை என்று 3 சொல்லி என்னென்ன வந்தா தானே வரும். பொம்மைண்டா வைப்போம். 3 சொல்லி தான் வரும். ஆனா நீங்க 2 சொல்லி தான் போட்டிருந்த நீங்க அதுல அதுக்கு சரியாண்டு போட்டுருங்க. அதான் சரியாண்டு போட்டிருந்த நீங்க. தன்மைதான் இல்லைன்னாதான் வரும். அதுக்கு 3 சொல்லி தான் வரும்னு சொல்லி சொன்னேன். 3 சொல்லிதான் வரும். மற்றது செல்வி, நீங்க இந்த 2 கேள்விக்கு சரி அப்படின்னு போடுறீங்களா? ஆமாம், 2 பேர். அது எங்களோட புள்ளிகள் பகிர்ந்தலாம் போகுது. அப்படித்தான் போகட்டும் என்றுதான் அப்படி போட்டனே. ஏண்டா ஒரு ஆள் இல்லாமல் ஏண்டா போட்டி நிகழ்ச்சி என்றபடியால் எல்லோரும் மாறி வர வேண்டிய ஏண்டா கூட புள்ளி போட்டு அப்படி இல்லாமல் அந்த புள்ளி 2 பேருக்கும் பங்கிட்டு தானே போக போகுது. உங்களுக்கு எத்தனை புள்ளி வருதோ அதே அடுத்தவருக்கும் போகும். அதான் பகிர்ந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், நீங்க அந்த முதல் அவ்வளவு கேள்வியிலே நான் 3 தான் பிள்ளை எடுத்தேன். அந்த கடைசி கேள்வியை விடவ 200 புள்ளியை தவிர 3 தான் பிள்ளை விட்டேன் நான். ஆனா நான் 4வது இடத்துல நிக்கிறேன். அப்ப மற்றவை எல்லாரும் எல்லாம் சரி எடுத்துருப்போம் ஒரு கேள்வி. ஆனா கேள்வி புள்ளிகள் நான் 3 தான் பிள்ளை விட்டேன். அந்த முதல் அந்த 200 புள்ளி கேள்விக்கு முதல்ல அதுக்கு பிறகுதான் 1 தான் சரி எடுத்தேன் நான் அதுல 200 புள்ளியில. அப்ப உங்களுக்கான பிள்ளை நிக்கிறேன். அப்ப என்னண்டா அப்படி மற்ற எல்லாரும் அதுக்கு முதலே வரையணுமோ இல்ல எல்லாரும் சரி எடுத்தாக்கலாம். இல்ல அதுதான் இப்ப எனக்கும் உண்டு. 100 புள்ளி போட்டீங்க தானே. அப்ப அதுல 100 200 நினைக்கிறேன். அப்ப அதுல 100 அப்ப அதுல அந்த பட்டன்னு நான் அதுல போட்டுட்டேன். சரியா? ஆனா வந்தது 30. அது வந்து அது வந்து 2 கேள்வி சரியா இருந்தா அப்படி வரும். 2 இல்ல 3 சரியா இருந்தா அப்படி வரும். ஒன்றுக்குரியது அந்த உடனே போட்டுட்டேன் நான். போட வந்தது எனக்கு தெரியல. ஆனா குறையத்தான் வருது நம்ம புள்ளிகள் என்னன்னு தெரியல. இப்ப நான் சிவதர்ஷின் இது செய்ய எனக்கு 94 வாரது 100 புள்ளிக்கு 94 வரும் டக்குன்னு போட்டா. ஆனா இதுக்கு அப்படி வருது இல்ல. இது 80 82 அப்படித்தான் வருது. இப்ப நான் நினைக்கிறேன்டா இந்த லேப்டாப்ல எங்களுக்கு வந்து நீங்க கேள்வி வாசிச்சு 1 2 3 4 5 உருண்டா பிறகுதான் விட வருது. அப்ப அதுல அந்த கோடு ஓடிக்கொண்டே இருக்குது. அதால தான் எனக்கு பிரச்சனை நான் நினைச்சு கொண்டு இருந்தேன். அது போன முறை அவருக்கும் அப்படி வந்தது. சிவதர்சி செய்ததுக்கும் அப்படித்தான் எங்களுக்கு வந்தது. அது ஓடிக்கொண்டே ஃபுல்லாவே ஓடி டக்குன்னு போடணும் எல்லாத்துக்கும் போய். அப்படியும் நான் அரோவே அந்த விட வருதோ அதுல வச்சு கொண்டே இருக்கிறேன். ஜெயமலர், நீங்கள் இப்படியே கதைங்கோ. நான் உங்களோட லீட போட்ட திருப்பி போட்டு பாக்குறேன்னா இப்படியே கதைக்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைய பார்க்கலாம் என்ன நடந்தது. அதான் இல்ல இந்த உங்களோட முதலாவது லீட போட் பாருங்களா. இது முதலாவதும் கூட ஜெசி 762 விளங்குதா? ஜெயமலர் உங்களுக்கு விளங்குதா? இதுல 762 அப்ப நான் இன்னும் ஒரு இதாண்டு போட்டு அதுல ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த அதுல பார்க்க தெரியுது. உங்களோட லீட போட்ட பாத்தீங்கன்னா 10 20வது கொண்டு போய் போட்டு பாருங்க. முதல் 3க்கும் எல்லாத்துக்கும் சரியா போட்டேன்னு சொல்றீங்க என்ன? முதலாவது தொடக்கத்துல எல்லாம் சரியா தான் வந்து இடையில ஒன்று பிள்ளை வந்தது. அப்புறம் அதுக்கு அப்புறம் 1 பிள்ளை 3 கிட்டத்தட்ட 3 4 தான் பிள்ளை வந்திருக்க வேணும். 3 தான் நான் நினைக்கிறேன். ஓகே 19 14 20 ஒரு லீட போட்டு வரும். 18 உடையக்குள்ள போட்டாலும் இல்ல நான் எனக்கு அதுல இந்த மற்றவே அவ்வளவு வேகமா போட்டு முன்னுக்கு வந்தவையோன்னு தான் கேட்கிறேன். மற்றபடி நான் முதல் 5ம் சரியா போட்டேன். நான் 6வதுக்குள்ள எனக்கு முதல் 10 கேள்வியும் சரி. ஆனா அந்த பிந்தி போட்டதாலதான் மார்க்ஸ் குறைவு முதலாவது இதுல. எனக்கு செட்டியை விட நான் 8வதா நிக்கிறேன். மார்க்ஸ் குறைவா இருக்கு. நீங்க இடையில வந்தது
சரி, இப்ப இதுல வந்து முதலாவது முதலாவதா வர்ற வீர போட்ட முதலாவது 10வது. ஓகே, பாருங்க இப்ப தெரியுதா உங்களோட வீரமும். அவதான் வந்திருக்கிறா, முதலாவது ஜெசி வந்தவதான் வந்து. ஜெசி 762, அடுத்தது நகுலவதி 560, ஜெயமலர் 534, அடுத்தாலும் 534, சிவமணி, அடுத்தது ராஜினி 522, நீவிசக்கா 480, அடுத்தது 413, வாணி 300. அதுல நிக்கிறீங்களா? ஓகேயா? இல்ல இல்ல, இது நான் அக்செப்ட் பண்ணல. நான் ஆக 370 சொன்னானே இல்ல, நான் நிறைய போட்டேன், எனக்கு தெரியல என்ன நடந்தாண்டு. அது என்னன்னு தெரியல எனக்கும். நானும் எல்லாம் சரியா தான் போட்டு வந்த மாதிரி கிடக்கா. நான் வேகம் தெரியல, சில என்ன விட வேகமா மெட்டாக்கள் இது நம்ம தெரியல. ரெண்டாவதுல வந்து முதலாவதுல குறைவா போட்டேன் நான். எனக்கு தெரியும் அதன்படி. ஆனா 10 கல்வியும் சரியா போட்டேன் நான் முதலாவது. முதல் இதுல 1300. 1200 ஆள் வந்திருந்தவர் நகுலவதியாக்கும். சிவமணி 1266, மூன்றாவது ஜெயமலர் 1139. இதில் நிக்கிறீங்களா? அந்த 20வது இதுல. அடுத்த 30வதுக்கு பார்த்தா சிவமணி, ஜெயமலர், நேவிஸ் பிலிப் தான் 4. அடுத்த இதுல 29, 30வது. அடுத்த 30வது இதுக்கு பாருங்க, 3வதுல ஜெசி, அடுத்தது சிவமணி 1804, 2வது நேவிசக்கா, 3வது சிவமணி, 4வது இடத்துல ஜெயமலர் 1475. நீங்கள் நிக்கிறீங்களா? சரோஜினியக்கா எனக்கு முதலும் வந்திருக்கிறா, அங்க பாருங்க வந்திருக்கிறா. நாங்கள் கெடுகிறோம் பந்தயம் புடியண்டா நேரம். அப்ப இது இந்த மூன்றாள் மட்டும் மாதிரிங்க நீ அங்கால சரிதானே. அவ்வளவு வேகமாக போடணும் மட்டும் நான் என்ன பொறுத்தவரையில எந்த சரியா நினைக்கிறேன் இடையில எனக்கு அநேகமா 80க்கு குறையதான் வந்தேன். 54, 80, 82 அப்படித்தான் வந்தது. கூடுதலா வரையில 82 அது 100க்கு சரிதானே. 100க்கு சரி. அப்படி அதான் அப்படி வந்து என்னண்டு அப்படி குறைஞ்சதுன்னு தான் நான் யோசிச்சேன். அப்படி அவ்வளவு வேகத்துல. ஆனா நீங்கள் அந்த கடைசியில வந்து அந்த அது பிள்ளை கடைசியிலான ஒன்றுதான் சரி, மற்ற 3 பிள்ளை. எனக்கும் ஒன்று சரி. எனக்கு ஒன்று தெரியும். எனக்கு அந்த மன்னர் சார்ல்ஸ் மன்னர் வந்து 1649 தெரியும். எனக்கு டைம் அப் வந்துட்டுது. எனக்கு முதல் 3 கழியில ஒன்றுதான் சரி, மற்ற 2 பிள்ளை. வணக்கம் ராஜினி. சொல்லுங்க. எனக்கு பகடி என்னன்னு சொன்னா, நான் டாக்டர்கிட்ட நின்றேன். நான் இஞ்சால வெளியில இருக்க ஒரு 5 களி செய்துட்டேன். டாக்டர் கூப்பிட்டுட்டேன். ஹேண்ட்பேக்ல வச்சு அமத்தி பார்த்தோம் 15 களி கிட்ட எனக்கு ஒன்றுதான் பிள்ளை எல்லாம் சரி வந்தது. நான் சரியில தானே நிப்பாடி போட்டேன். ஆனா நீங்க அந்த கேள்விகளை பகிர்ந்து போடாதுங்க. ஏன்னா கணக்க புள்ளி குறைஞ்சு போகுது. என்ன சில நேரத்துல 80 வாரது எல்லாருக்கும் அப்படித்தானே. என்னுடைய பிரச்சனை இல்லை. இப்ப தனியா ஒரு ஆளுக்கு அப்படி குறைஞ்சாதான் பிள்ளை. நான் எத்தனையாவது வந்தேன் குறைவுதானே. இப்ப ஜெயமலர் எனக்கு ஒரு தடவை ஜெயமலர் அல்லது இப்ப நீங்கள் இதுல இருக்கிற நீங்கள் இந்த வேணா உம்மன்னா மையன்னா என்று போட்டு எதிர்ச்சொல் என்று போட்டு பாருங்க என்ன வருதுண்டு. வெண்மை என்று போடையில நான் வெம்மை என்று தான் போட்டு இருந்தேன். அதுக்கான எதிர்ச்சொல்லை ஒருக்கா போடுங்க. உண்மைக்கு தன்மை ஒருக்கா சொல்லுங்க. என்ன தன்மையா தன்மையா அதுதான் இப்ப கேள்வி. 3 சொல்லியா 2 சொல்லியா? வேணா உம்மன்னா மையன்னா என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு பாருங்க. எதிர்ச்சொல் பொம்மைக்கு தம்மை என்று வராது, தன்மை என்றதுதான் 2 சொல்லி. சொன்னீங்களா உம்மன்னா? அப்போது நாடு நாடுன்ற மாதிரி கட்டாமல் மெல்லமா ஆறுதலா வடிவா சொல்றேன். பொம்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லி ஒரு போட்டு பாருங்க. அது என்ன வருதுன்னு பாருங்க. நானும் சேர்ந்து தச்ச பிள்ளை நானும் உண்டு தானே, இல்லையென்று சொல்ல இல்லாதானே.
நான் தான் சொல்றது இல்ல சரியென்று இல்ல. வேணா உம்மன்னா மையண்ணாவுக்கு எதிர்ச்சொல் வந்து தானா இன்னன்னா மையண்ணா. எந்த என்னன்னா 3 சுழி இன்னன்னா. பாத்தீங்களா 3 சுழிதான். பொம்மைக்கு 3 சொல்லி என்னன்னாதான் தன்மை என்று போட்டு. தன்மை. குளிரண்ட சொல்லுக்கு வரும் என்ன? Okay. அப்ப 2 சொல்லி என்னன்னா வந்தா என்னன்னு பாருங்க. அது தன்மை முன்னிலை படற்கைக்கு வர தன்மை. தன்மை முன்னிலை படற்கை வர தன்மை 2 சுழி தன்மை. தன்மை. ஓகே. அப்ப வெண்மை வந்திருந்தா என்ன வரும்? வெண்மை என்னென்ன வந்திருந்தா என்ன வரும்? 3 சொல்லு என்ன? தன்மை என்ற ஒருவருடைய தன்மை. அதுக்கு தன்மை என்றுதான் பாரது வாணி. நான் அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா 3 சுழியும் இன்னன்னா வரையக்குள்ள தன்மை என்று வரணும். 2 சுழி தன்மை வந்தா 2 சுழி தன்மை வந்தா உங்களுடைய தன்மை இப்படிப்பட்டியான தன்மை தன்மையுடைய தன்மை. அது மூட பேர்ல தன்மை முன்னிலை படற்கைக்கு தான் அந்த தன்மை என்று சொல்றது. தன்மை என்று எங்களை குறிக்கிறது. நாங்கள் குறிக்கிறதுதான் தன்மை. தன்மை குளிர்மைதான் தன்மை. ஒரு தட்ட சுபாவத்தையும் தன்மைன்னு சொல்லுவோம். அவற்ற தன்மை சுபாவம். பொம்மைக்கு தன்மைன்னு சொன்னா அது சரியான பிள்ளை. ஆனா நாங்க நீங்க சொன்னதால நாங்க தன்மைன்னு போட்டோம். இப்ப வாணிமோகன், வெண்மை என்பது துல்லியமாக ஒரு எதிர்ச்சொல்லாக காணப்படாது. இன்னன்னா போட்டால் வாணிமோகன் கேட்டிருந்தா இன்னன்னா போட்டா இப்படி என்ன அதிராது. ஓனா இன்னன்னா மையன்னா உண்மைக்கு எதிர்ச்சொல் வெண்மை. இல்ல நான் என்ன கேக்குறேன்டா, இப்ப வெண்மை வெள்ளைக்கு வெண்மை என்று சொல்றது வேணா இன்னன்னா மையன்னா வெண்மை. ஆமா. அப்ப அந்த வெண்மைக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறேன். உண்மை என்று இல்ல, உண்மைக்கு எதிர்ச்சொல் வெண்மை என்று போட்டாலும் சரிதானே என்பது இதுதான் போட்டிருக்கு. ஓனா உண்மைக்கு எதிர்ச்சொல் வெண்மை என்று போட்டிருக்கு. வெண்மைக்கு எதிர்ச்சொல் கருமை. தன்மைதான் சரி. கருமை வெண்மை. வெண்மைக்கு வெள்ளை வெண்மை கருமை தன்மை. வெண்மைக்கு வெண்மை வேணா இன்னும் வாணி கேட்டது என்னன்னா வெண்மையா வாணி கேட்டதுக்கு வெண்மைக்கு கருமைதான் எதிர்ச்சொல். எனக்கு தெரியாது. நான் இந்த தமிழ் பொருள்லாம் பார்த்து சொல்றேன். பரவாயில்ல, பாக்க தேடுறதுதானே, இதுல ஒன்றும் இல்ல தானே. நீங்க போட்டது வேணா உம்மன்னா மையன்னா பொம்மை. ஆமா சரியா? பொம்மையண்டா என்ன முதல்ல? வெள்ளை வெள்ளை என்றது வெப்பத்துக்கானதுதான். அது வெள்ளை அல்ல வாணி. வெள்ளையண்டா சொல்லவே இல்ல. பொம்மையண்டா என்னன்னா கேக்குறேன். அதான் வெக்கை வெக்கை வெப்பத்துக்கானது. பொம்மை வெக்கைன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. அதுதான் அது குளிர் 2 வரணும் எதிர்ச்சொல். வெப்பம் தேடி பாக்குறது இதுல ஒன்றும் இல்ல தானே. சரி, இந்த சொல்லை அப்ப தன்மை தான் வரும். தானே என்ன நம்ம என்ன வரும்? அது தம்மை என்று வர்ற சொல்லா வரும். உண்மைக்கு எதிர்ச்சொல் வெண்மை. வெண்மை உண்மை. நான் சொன்னேன் தானே உண்மை என்றா இன்னன்னா போட்டால் உண்மை. இல்ல நீங்க போகாதீங்க, இந்த பொம்மைக்கு நில்லுங்க. பொம்மைக்கு நின்னா தன்மை தான் வரும். தானே என்ன நம்ம என்ன வரும்? அப்படின்டா அப்படித்தான் போட்டேன் நான். அதெல்லாம் 3 சுழி வரும் என்று சொல்ல. ஆனால் தன்மை என்பது எங்களை குறிக்கிற தன்மை அல்லது மூவிட பேர்ல தன்மை படற்கை அது வரும். முன்னிலை படற்கை என்றதுக்கு வரும். ஆமா, அதான் தன்மை. அதான் எங்களை குறிக்கிற தன்மை என்றது நாங்கள் குறிக்கிறதான் தன்மை. பாருங்க, இதுல ஒன்றுல இருக்கிறது தமிழ் எதிர்ச்சொல். பொம்மை நல்வினை தீவினை. பொம்மை வேணா உம்மன்னா மையுக்கு தானா 2 சுழி இன்னன்னா மையன்னா தான் இருக்கிறது. தமிழ் எதிர்ச்சொல் பட்டியலில் இதில் நான் வேணுமெண்டா இத உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி விடுறேன், பாருங்கள். சில நேரங்களில் தவறு இருக்கலாம். கூகுளுக்குள்ள வாரத உண்மையா சொல்ல நினைக்கல. அது நாங்க கூகுள்ல எல்லாரும் ஒவ்வொரு தங்களை இதை எழுதுறதானே. அந்த தமிழ் புத்தகங்கள் அதுல இப்ப நாங்க பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற புத்தகங்கள்ல வரதான் பார்க்கணும். இதில் கீழ்த்திசை மேல் திசை என்று இது அப்படி எதிர்ச்சொல் பட்டியலில் நல்வினை தீவினை பொம்மை தன்மை என்றுதான் இருக்கிறது. 2 சுழி இன்னன்னா தான் இருக்கிறது. ஒற்றுமை தன்மை 3 சுழி இன்னன்னா எனக்கு இருக்கு. சரி, தேடி பாக்குறது அதுல ஒன்றும் இல்லத்தானே.
பொம்மை வெண்மை இந்த இதுல நான் வேறொரு இதுலயும் பார்க்கிறேன், அதிலேயும் அதுதான் இருக்கிறது. சரி, தேடி பார்ப்போம், அதுல ஒன்றும் இல்லை. இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளி கேள்வியை சொல்லவா? ஓகேயா? சரி, பார்த்து தாங்கோ விளங்கல. பார்த்து தாங்கோ, இதுலயாவது பிடிப்பா. சரி, இதுல அப்படியுங்கோ ஒன்றும் இல்ல. இப்ப இது உங்களுக்கு நேற்று கேட்கப்பட்ட கேள்வி வியாழக்கிழமை வந்ததோட தான் சம்பந்தப்பட்டு வருகிறது. சரியா? 2025ஆம் ஆண்டு இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கேற்ற கடவுச்சீட்டுகள் வந்து ஒவ்வொரு கடவுச்சீட்டுகள் வந்து நீங்கள் நினைப்பீர்கள், கன நாடுகளுக்கு விசாவில் இது இல்லாமல் போகலாம் என்றால் இந்த நாட்டு கடவுச்சீட்டு தான் முன்னணி நிற்பதான அர்த்தம் கிடையாது. ஆதலால அதுக்கான ஒரு வருஷ பட்டியலும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் கடந்த வாரம் வந்து ஒரு தகவல், ஒரு கழகம் ஒன்று எடுத்திருப்ப இதுல வந்து சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு தை மாசம் 15ஆம் தேதி வந்திருந்த அடிப்படையில இது இங்கிலாந்தில் இருந்து கணக்கெடுக்கப்பட்ட ஒரு தகவலின்படி சிங்கப்பூர் 1வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஜப்பான் வந்து உங்களுக்கு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. உங்களுக்கான தரவு என்ன ஒன்று தரப்போறேன். கேள்வியில் கேட்டிருந்தேன், 3வது இடத்தை பிடித்தது வந்து பிரான்ஸ். இப்போது உங்களுக்கானது கேள்வி வந்து 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது இந்த இடத்தை ஒழுங்கும்படி பிடிச்சிருக்கிற நாடுகளில் இந்த அடிப்படையில் இப்ப இந்த 15ஆம் தேதி வந்த அடிப்படையில ஐரோப்பிய நாடுகள் பிடித்திருக்கின்றன. இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அந்த வரிசையின்படி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் வரிசை ஒழுங்கா குழப்பி என்றாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு உண்டு சொல்லுங்கள். இதுக்கான அடுத்த ஒரு கேள்வி, இந்த 6 மணித்தியாலங்கள் இரவாகவும் 6 மணித்தியாலம் பகலாகவும் உங்களுக்கு தெரியும். ஐரோப்பிய நாட்டில வந்து நோர்வே நாட்டில தான் இது இந்த சூரியன் உதிக்கிறது. எந்த தீவில வந்து முதலாவதாக சூரியன் உதிக்கிறது? நோர்வேயில வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா நான் உங்களுக்கு தரவிலேயே நோர்வே தாரன். எந்த தீவில வந்து உதிக்கிறது என்பது இரண்டுக்கும் சரியாக வந்தது என்றால் இன்று உங்களுக்கு 10 புள்ளி. உங்களுக்கு கடந்த வாரம் இல்லை என்றபடியால் இன்று நீங்கள் 2க்கும் சரியாக சொன்னா 10 புள்ளி எடுத்துக்கிறதுக்கான தான். யார் சொல்ல போறீர்கள்? ஒன்றுக்கு சொல்லி ஒன்றுக்கு சொல்லாம விட்டீங்கள் என்றால் 2 புள்ளி தான் வரும் உங்களுக்கு. எதென்றாலும் யோசிச்சு நீங்கள் மெதுவாக ஓகே வந்து சொல்ல போறீங்கள் என்றாலும் சொல்லுங்க. 2வது சொல்லுங்க. சரியா? கேள்வியா என்ன வாணி? 2வது கேள்வி உங்களுக்கு தெரியும், சூரியன் வந்து உதிக்கிறது 6 மணித்தியால வித்தியாசம். இருட்டாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது வந்து நோர்வே நாடு என்று தெரியும். இப்ப போன முறைக்கு நாங்கள் தடம்புரண்டான அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு முதல் வந்த கிரிபாட்டி சொல்லியிருந்தோம் தானே, நியூ இயர் முதல் கொண்டாடுறோம். அது மாதிரி இதுல வந்து உங்களுக்கு கேள்வி என்னவென்றால், நோர்வேயில வந்து எந்த தீவில முதல் தெரிகிறது சூரியன்? 6 மணித்தியாலம் வித்தியாசமாக முதல் தெரிகிற எந்த தீவில தெரியும்? நோர்வேல இருக்கிற தீவில இந்த தீவில தெரியும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்கள் இப்ப வருஷப்படி பாஸ்போர்ட்டுக்கு சொல்லி போட்டு இதுக்கு சொல்ல போறாலும் சொல்லுங்கள். ஆனால் அப்படி சொன்னீங்கள் என்றால் 2 புள்ளி தான் கிடைக்கும். நீங்கள் 2ம் சேர்த்து சொன்னீங்கள் என்றால் 10 புள்ளி கிடைக்கும். ஏதாவது உங்களோட அதிர்ஷ்டம். சரி, நான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை நோர்வேல எந்த தீவுல சூரியன் உதிக்கிறதா? ஆமா, அவ்வளவுதான். சரி, பாஸ்போர்ட் சொல்றேன். யார் வாணியா சொன்னீங்க? பாஸ்போர்ட் சொல்றேனோ. ஓகே, ஐலண்ட் சொல்றேன்.
அயர்லாந்து. எஸ். நான் ஜெர்மனி சொல்றேன். ஜெயமலர். பாருங்கோவா வாணி ஜெயமலர். ஜெர்மனி சொன்னீங்களே என்ன? ஓம். பாருங்க ஜெயமலர். நான் துபாய் ராஜினி முதல்ல பொறும்பவாரன். ராஜினி முதல்ல என்ன சொல்லது வந்தீங்க பாஸ்போர்ட்டுக்கா? சொல்ல வந்தா நீங்க சொன்னீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம்னு அவளை விட்டுட்டேன். இல்ல இது சொல்லுங்க, நீங்க இப்ப பாஸ்போர்ட்டை சொல்லி போட்டு சொல்லுங்க. இப்ப சரோஜினி அக்கா வெயிட் பண்ணுங்க. 4வது இடத்துல உள்ளதா? அந்த 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 இது இல்ல உங்களுக்கு, நீங்க எதண்டாலும் சொன்னா சரி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. இல்ல நான் டென்மார்க்கை சொல்றேன். டென்மார்க் முதல் 7 இடத்துல டென்மார்க் இருக்குதா? கடவுச்சிட்டு தானே. சரி, 4வது இடத்துல 4வது இடத்துல டென்மார்க் இருக்குது. ஓகே சரி, இந்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. 4வது இடத்துல ஆஸ்திரியா, டென்மார்க், நெதர்லாண்ட்ஸ். என்ன கணக்கு சொல்லுங்க. வெட்டி விடுங்க. உங்களுக்கு சொன்ன விளங்க இல்லையா? ஒரு சொன்னது நாள் விளங்க இல்லையா? ஒரு நாள் சொன்னா காணும் தானே. அதை எடுத்து வச்சு வெட்டி பண்ணலாம் சொல்லிட்டேன். மற்றவர் சொல்ல போயிடும். அதே மெட்டாக்க சொல்ல கூட இல்லை. மற்றவர் சொல்ல போயிடும். இப்ப இதை அவர் எடுத்து வச்சுட்டு சொல்றாரு. சரோஜினி அக்கா ஆஸ்திரியா ஒன்று முதலாவது தான் ஏற்றுக்கொள்வேன். ஆஸ்திரியா ஓகே. மற்றவரும் சொல்லிட்டாரு பார்த்து. மற்றவர் சொல்லலாம் தானே. அது அது நான் வச்சிருக்கிறத தானே நான் கேட்பேன். அது அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டுப்பேன். நான் 10 நாடு கேட்கல தானே இந்த முறை. தெரிஞ்சுதானே நான் கேட்காம விட்டேன். நான் சரி நான் சொல்லவா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த ஆள் பத்மினி சொல்லுங்க. அப்புறம் அடுத்த அக்கா சொல்லுங்க. எத்தனை 10 நாடுகள்லையா? முதல் ஜப்பான் சொல்லி, சிங்கப்பூர் சொன்னேன் நான், ஜப்பான் சொன்னேன் நான், பிரான்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு 4 நாடு தான் உங்களுக்கு சொல்ல போறீங்க. 4 நாடு. நான் 10 நாடு கேட்கல. சொல்லுங்க. இப்ப சொன்ன நாடுகள் என்னன்னு தெரியல. அது தெரியாட்டி அப்ப வெயிட் பண்ணுங்க. அப்ப நான் சொல்றேன் சவுத் கொரியா சொல்றேன். இப்ப சொல்றீங்க தானே? அப்ப இல்ல சவுத் கொரியாவை சொல்லல. ஏதோ இத்தாலி, பிரான்ஸ் அப்படி எது சொன்னவியோ தெரியாதுன்றதுலதான் நான் யோசிச்சு கேட்டுக்கொள்ளணும். படிவா கேட்கணும். சரி சரி சொல்லுங்க. நான் வியட்நாம சொல்றேன். வியட்நாம். சரி, இதுல வேற இணைஞ்சவர்கள் யாராவது அவ்வளவு இருந்தானே? பின்லாந்து சொல்லி பாக்குறேன். யாரு? நகுலவதி. நகுலவதி பின்லாந்து. பின்லாந்து எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் 4வது இருக்கலாம் நினைக்கிறேன். நினைவில்ல. அண்டை பார்த்தபடியா. வாழ்த்துக்கள். சொல்லவா? அதான் ஒரேடியா சொல்லி இருக்கலாம் தானே. சொல்லி இருந்தா 10 புள்ளி எடுத்துருக்கலாம் தானே. இதுதானே சொல்லி கொண்டிருக்கணும். அப்ப அதால சொன்னேன். சரி, இப்ப உங்களுக்கு தான் சொல்லி பாருங்க பாப்போம். சிவன் பாட்டு SVA. அதாவது எனக்கு இங்க இதா சொல்ல தேவையில்ல. இதா சொல்லுங்க. என்ன நீங்க இதாச்சும் அந்த பேரை மட்டும் மொழியா சொல்லுங்க. சிவல் பாட்டு சொல்றேன். சிவல் பாட்டு. இருக்கலாம். வேண்டாம் பாருங்க. இப்ப நீங்கள் இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்ணுங்க. வி வந்து பேனுக்கு வர வி. AL B D தான் கடைசியில வரும். கடைசியில என்ன? D for dog. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பத்மினி என்ன சொல்ல போறீங்க? சொம்மரோன்னு சொல்றேன். என்ன? சொம்மரோ இல்ல, சொம்மரே.
இல்ல நகுலவதிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலவதி சொன்ன அந்த தீவு தான் சிவால் பாட் தீவு என்பதுதான் சரியான தீவு. மிக மிக சிறப்பு. நீங்கள் 10 புள்ளியை நீங்கள் வைத்துக் கொள்ளுவீங்க. என்றால் நீங்கள் அந்த இதுக்கு சொல்லி அப்படியே உங்களுக்கு தான் சான்ஸ் வந்தபடியா உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இப்ப இதில் சொன்னவர்கள்ல வந்து நீங்கள் யார் நகுலவதி நீங்கள் விட்டு கொடுங்க, மற்றவர்களுக்கு ஒரு சான்ஸுக்கு பொறுங்கோ. இதுல ஜெர்மனி ஏமல சொல்லி இருந்தாங்க. வாணி அயர்லாந்து இல்ல சொன்னீங்க, அந்த முதல் இதுல அயர்லாந்து அந்த 5-4 இது இல்ல இல்லையா? சரி, டென்மார்க் சொல்லி இருந்த டென்மார்க்கும் அந்த 7 நாட்டுக்குள்ள வரையில பொருங்க அது இல்ல. தென்கொரியா சொல்லியிருந்தார், அதுவும் சரியானது. 7வது இதுல வந்திருக்கிறது. சரி, இப்ப நேவிசாக்கா உங்களுக்கான கீழிருந்து வருகிறேன். ஒரு சான்ஸ் ஒன்று சொல்லுங்க நேவிசாக்கா. நான் சொன்னது பிள்ளையா வியட்நாம் சொன்னது? ஆமாம். சரி சொல்லுங்க, கேளுங்க. ஐரோப்பா நாட்டுக்குள்ள சொல்லி பாருங்க பாப்பா. சரி சொல்லுங்க, கேளுங்க. என்ன சொல்லு போவா? இத்தாலிய சொல்றேன். இத்தாலி. சரி, என்ன அடுத்தது? பத்தினி உங்களுக்கான சான்ஸ் சொல்லுங்க. ஜெர்மனி. ஜெர்மனி. சரோஜினி அக்கா? பெல்ஜியம். அடுத்தது ராஜினி உங்களுக்கானது. நல்ல சந்தர்ப்பம் சொல்லுங்க. எனக்கு சொல்லுவோம் லக்சம்பர்க். லுக்சம்பர்க். அடுத்தது ஜேமலா. ஜேமலா முதல்ல சரியாக சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க. ஜேமலா பிள்ளையாக்கும். ஜேமலர் உங்களுக்கான சான்ஸ் வாணி சொல்லுங்க. ஜேமலர் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லலாம். வாழ்த்துக்கள். ஸ்பெயினும் இத்தாலியும் சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் சரியானது. முதல் இருக்கிற இதுல வந்திருக்கிற கடந்த வார இதில் தென்கொரியா 7வது அந்த அதில் தென்கொரியா இருக்கிறது, பின்லாந்து இருக்கிறது, சரியா வந்திருந்தது. ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் இருக்கிறது. டென்மார்க்கும் இருக்கிறது. டென்மார்க் 9வது 10வது இடத்துக்கு டென்மார்க் இருக்கிறது. ஆஸ்திரியா இருக்கிறது, அதுக்கு முதல் வந்திருக்கிறது. தென்கொரியாவுக்கு பிறகு இருக்கிறது தான். ஏனென்றால் அந்த 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகக்கூடிய நாடுகளா இருக்கிற இடங்களை பிடிச்சது பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், தென்கொரியா, அவ்வளவு நாடுகளும் இருக்கிறது. ஆனால் வரிசையின் கிரமம் அது அடிப்படையில பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் தான். அதுக்கு பிறகு தென்கொரியா, ஆஸ்திரியா, டென்மார்க், அயர்லாந்து, அதுக்கு பிறகுதான் நெதர்லாந்து. நெதர்லாந்து, நோர்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து, அவ்வளவு 190 நாடுகளுக்கு போகக்கூடியதா இருக்கிறது. சரி, ஒரே ஒருவருக்கான சான்ஸ். இலங்கை எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? சொல்லவா? சொல்லி பாருங்கள். உங்களுக்கான ஒரு தரம் ஒன்று தர்றேன், அதை வச்சு கொண்டு சொல்லி பாருங்க. சரியா? நான் சொல்லிக்கண்டல இருக்கிறேன். சொல்லுங்க, தரவு தராமலே சொல்லுங்க. 94வது இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. இலங்கை 94. சொல்லுங்க அப்பம். 96. வாழ்த்துக்கள். 96வது இடத்தில் இருப்பதுதான் சரோஜினி. 94 தான் இருந்தது. 94வது இடத்துலதான் இல்ல, 96வது இடத்துலதான் 2025ஆம் ஆண்டு இருக்கிறது. நான் பார்த்தது 94 வச்சுதான். அது இல்ல, 96வது இடத்துலதான் இலங்கை வந்திருக்கிறது. அதுதான் சொன்னேன். அது ஒவ்வொரு இதுவும் நான் இந்த வாரம் கடந்த 15ஆம் தேதி பார்த்த இதுலதான் இருக்கிறது. சரியா? சரி, இப்ப உங்களுடன் இதுல இருக்கிறபடியா அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாணி, வேற என்ன? மீண்டும் வெள்ளிக்கிழமைக்கு வேறு ஒரு கேள்வியோடு சந்திச்சு கொள்வோம். தொழில்நுட்பத்தின் உதவி. என்ன வாணி?
வேற கேள்விகளுடன் சந்திப்போம். பொம்மை தம்மை ஒருத்தரும் தேடி பாருங்க, வெண்மை தன்மை. ஓ அது நான் இதுக்கு நான் பார்த்த வேற ஒரு இதுலயும் அப்படிதான் பாக்குறீங்களா பொம்மை தன்மை, தன்மை அதுதான் என்றால் 3 சொல்லி என்னன்னா அந்த வெள்ளைக்கு பான வெண்மை கோட்டம் என்று சொன்னால் தன்மை என்றா குளிருக்கானது வரும். 3 சொல்லி என்னன்னா வாரது. பொம்மை என்று வரையக்குள்ள தம்மை என்று வராது, தன்மை என்றுதான் வரும். என்றுதான் தமிழாசிரியர்கள்ட்ட கேட்போமே, டவுட்டா கிளியர் பண்ணுவோம். உண்மைன்னா வராது, தம்மை என்று வர. தம்மை என்றுக்குள்ள நான் வரும். இப்ப தன்மை ஆமா அதான் அதான் வரும் தன்மை. நானும் பார்த்த இடத்துல அப்படித்தான் இருக்கிறது. சரியா அறிஞ்சு கொள்றது இதுல ஒன்றும் இல்லதானே. ஆனா இந்த வேர்டு பிச்சு அது அந்த மனிதர் என்று சொல்லி ஒண்ணு தந்தீங்க தானே, மனுஷி. அப்படித்தான் தமிழ். ஏன்னா இந்த வேர்டு பிச்சு இப்ப நாங்கள் சொல்லேக்கலவாணி என்னதுக்காக தந்தன் என்றால் பேர்டன் என்றேக்களை இப்ப நாங்கள் எழுதியக்களை வந்து வேடிச்சி என்றுதான் சொல்றது. ஆனா வேடிச்சி தான் அது உண்மையான பெண்பால் சொல். வேடிச்சி வீணா. ஆமா, ஏனென்றால் இதே உங்களுக்கு பாலசுப்ரமணியம் அவர் வந்து எவ்வளவு தமிழோடது இல்லான அந்த கேள்வியல் தாரவர் தானே. அது நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து இப்போதோக்கம் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறேன். முதல் ஆரம்பத்துல தொடங்கின குண்டூசியில தொடங்கினது முதல் கேள்வி விடுகதை கேட்டவர். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் இடக்கிற அந்த கொள்ளைக்கு போயக்கூட எனக்கு பங்கு பெற்ற முடியாது. அவரும் என்னிடம் முந்த நாள் இந்த கேள்வியை ஒரு தடவை எனக்கு சைட்டில் கேட்டிருந்த வேடனுக்கான பெண்பால் சொல் என்னண்டு. அப்ப நான் வேடிச்சி என்று போட்டிருந்தேன். நன்றி என்று இல்ல, அது நாங்க பேச்சு வழக்குலதான் பண்ணி நாங்கள் வேடிச்சி என்று சொல்லுவோம். ஆனால் எழுத்தில் நாங்கள் எழுதும் போது வேடிச்சி என்றுதான் நான் உண்மையில தமிழ் சொல் வரும். தமிழில் பெண்பாலுக்கு வரும். இந்த மனிதன் என்றது ஒரு அது பொதுப்பால் தானே. அது பொதுப்பால்ல அதுக்கான அதைத்தான் உங்களை வடிவா பார்க்க சொன்னேன். மனிதி என்று நாங்கள் ஒரு நாளும் நானும் அந்த சொல்ல எனக்கு இல்ல அதுக்கு ஒரு பெண்பால் கேட்டீங்க அதுக்கே இருக்குது. இப்ப நிறைய சொல்லுகள் வந்து பழைய அந்த சொல்லுகளை வந்து நிறைய தமிழ் சொல்லுகளை மாற்றி இல்ல கணக்க தமிழ் சொல்லுகளை வந்து இப்ப புதுசா அவர்கள் நாங்கள் ஒரு காலமும் மனிதனுக்கான பெண்பால் கண்டுபிடிக்கல. இப்ப இல்ல அதுக்கு ஆண்பால் பெண்பால் நாங்க சொல்லணும் சட்டம் இல்ல தானே. இல்ல சொல்லணும் இல்ல அந்த சொல்லுகள் வருது வாணி. இப்ப நாங்கள் அதுக்கான சொல்ல நாங்களும் அறியறோம். இப்ப திடீரென அவங்க பூத்தைக்க அதானே பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுதுகள். இப்ப பல பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள் இல்ல சரியா. ஏனண்டா அது தொடர்ந்து இப்ப என்ன இப்ப தமிழன்ன்றது தமிழன் தான். இப்ப அதுக்குள்ள இன்னொன்ற புது சொல்ல பூத்துனாங்கன்னு சொன்னா அது சரி வராது. நிறைய இந்த ஆண்பால் பெண்பால் எதிர்ச்சொல் அந்த ஒருமை பன்மை அப்படி சொல்லுகள் எல்லாம் சரி வரும். மனிதர் மனிதன் மனிதன் இப்ப கொமனா சொல்றது மனித குணம் மனித குலம் அப்படித்தான் சொல்றோம். மனித குலம் அதுல ஆண் பெண் பிரியுது. கணவன் மனைவி என்ற மாதிரி மனுஷி என்ன சொல்லி ஆண்கள் இவர் என்ற மனுஷி இல்ல அது சரி. அது பெண் பாலண்டு வரைக்குள்ள அதான் மனிதன் ஒரு பெண்ணா தான் வருது மனுஷி எண்ணுக்குள்ள. இப்ப மனிதன் எண்ணுக்குள்ள அது ஆணாக இருக்குமா மனிதன் 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 ஆணுக்கு பெண்ணுக்கும் சொல்றதா இல்ல மனுஷி என்று தானே சொல்லுவோம். மனிதர் எண்ணுக்குள்ள அது கொமனா வரும். ஆமா மனிதர் எண்ணுக்குள்ள இது என்னன்னா தானே மனித குலம் தமிழ்லயே விஷயம் நடக்குது. கடவுள் ஆதாமை படைத்து மனிதன் என்று பெயரிட்டாரா. அப்ப பெண்ணை படைத்தாரா. பெண்ணை படைக்க ஆதாம் தான் சொன்னா மனுஷி செய்யும். ஆதாம் தான் மனுஷிக்கு பேர் வச்சது மனுஷி என்று. ஆதாம் முதல் மனுஷி மனுஷி. ஆதாம் முதல் மனுஷிக்கு பேரே மனுஷியா ஏவாள் இல்லையா. அல்ல அவரை மனுஷி என்று சொல்லித்தான் பிறகு ஏவாள் என்று பேர் வச்சது. மனுஷி என்று சொன்னான் ஆதாம். அவனை சமஸ்கிருத போடுறது என்ன அப்படி மனுஷின்னு சொல்லவுன்னா மனுஷி என்றது நான் நினைக்கல தமிழ் சொல்ல இருக்காது. அதத்தான் சமஸ்கிருத பானா போட்டு
சீனா தானே முந்தி போடுறவ. தமிழ் இல்லை அது. மனுஷி தமிழ் இல்லை தானே. என்ன மனைவி தான் தாரம். அது கணவன் மனைவி, ஆண் பெண், மனிதன் மனுஷி மனிதன் மனுஷி. இப்ப இந்த என்ன இன்னொன்று கேட்டீங்க, பாட்டன் பாட்டி என்ற மாதிரி ஈர்கொல்லி வராத என்ன அதுக்கு? பார்ப்பனுக்கு என்று சொன்னீங்க. பார்ப்பனத்தி, பார்ப்பன் பார்ப்பனத்தி, பார்ப்பனர் பார்ப்பனத்தி, பார்ப்பனர் பார்ப்பனத்தி தான் வரும். பிராமண பெண்ணுக்கு பார்ப்பன் பார்ப்பனத்தி. அது அது இல்ல இல்ல ஈர்கொல்லி என்று வராது வாணிக்கு என்ன வராது. ஈர்கொல்லி அது சரி. இல்ல அது சரி. இதே இத நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கெட் பண்ணி வரையல ஈர்கொல்லி என்று போட்டு தந்தேன். அப்ப நான் அதுல குழம்பு அத இதாண்டா கூட ஆண்டு போட்டு அன்னைக்கு சொல்லி இருந்தாரு. அதுல கொஞ்சம் ஈர்கோல்லி என்று நாங்க பேச்சு வழக்கில் சொல்றோம். ஈர்கொல்லிதான் சரி. உண்மையில கொல்றதானே, ஈர கொல்றதானே, ஈர்கொல்லிதான் சரி. ஆனா நாங்கள் பேச்சு வழக்கில் ஈர்கோலின்னு தான் சொல்லுவோம். நிறைய அப்படியான தமிழ் சொல்லுகள் நிறைய நானும் எடுத்து வாய்ச்சி பார்த்து இது நாங்களும் எவ்வளவோ சொல்லுகள் பிள்ளையா தானே கதைக்கிறோம். அப்ப இதுகளை போட்டு தான் நாங்களும் ஒரு படிச்சதா போகிறோம். மட்டுமில்ல நாங்கள் சமஸ்கிருத சொல்ல கூட பாவிக்கிறோம். கூடுதலான சொல்லு அது வந்து பூந்துடுச்சு முழுக்க. இலங்கை தமிழை விட இந்தியாவில ஆக மோசம். வந்துட்டுன்னு சொல்லலாம். இப்ப இந்த மரண அறிவித்தலுக்கோ அந்த இதுகளுக்கு நாங்கள் ஜனனம் மட்டும் போர்வையில தான் யோசிச்சு பாருங்க. ஜனனம் அந்த மற்ற ஜா வந்தாலே அது அவங்ககிட்ட சொல்லுத்தான். அதான் சமஸ்கிருத ஜாவ போடினோம். ஜனனம் மலர்வு. அப்ப பிறப்பு ரப்பு என்று போட்டு விட்டால் அது ரெண்டுமே அவங்ககிட்ட சொல்லுத்தான். ஜனனம் இது ரெண்டும் அதோட சேர்ந்த வருது. மரணம் வரணும். சமஸ்கிருதம் தான். நாங்க உண்மையிலே தமிழ்ன்ற சரியான குறைவு. ஆனா நான் ஒரு பக்கம் பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய சொல்லு முழுக்களுமே அவங்க சொல்லித்தான் கிடக்கு. அகராதியில நான் எடுத்து பார்த்தா தொடக்கத்துல இருந்து அவங்க சொல்லித்தான் கூட வருது. தெரியாமலே இருக்கு. 100% விதமான சொல்லு முழுக்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சமஸ்கிருத சொல்லு. சமஸ்கிருதத்தை பூத்துறதுக்காக அவங்க திட்டம் போட்டுதான் அதுக்கு வருது. ராஜேந்திரோடையார் செய்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. செந்தமிழாமுதம் தமிழாமுதம் தீபா தமிழாமுதம் செய்து அவர் செந்தமிழாமுதம் நினைக்கிறேன். செந்தமிழாமுதம் அவர் அவர் இதைத்தான் சொல்லி தந்தவர். அகராதி வச்சுட்டு தமிழ்ல இது பாவனை பாவிக்கிறது என்றது பாவிக்கிறது இல்ல, அது தமிழ் இல்ல, பாவனை அந்த அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி தமிழ்ல மட்டுமே சொல்லி தந்தார். சயனம் என்னன்னு சொல்லுவாங்க. சயனம் நித்திரை கொள்றது. நேற்று கண்டாடாமவர்கள் புள்ள விட்டு கேட்டார். தூக்கத்துக்கு வந்து சொல்றது சயன நித்திரை. ஆனா அதுவும் தமிழ் இல்ல தானே. சயனம் சயனம் மண்டேல சானா ஜானா ரெண்டு சொல்லி நானம் என்ன தானே போடலாம். துயில் தமிழ் துயில் தமிழ் நினைக்கிறேன். என்ன துயிலாத துயில் அதுல சயனம் பண்றது தமிழ் சொல்லதான் இருக்கு. மன்னிக்க தூக்கம் சயனம் வந்து அவங்க சொல்லுதான் இல்ல வர எங்கட வந்து தூக்கம் நித்திரை அப்படி இருந்தா எங்கட சொல்லு வரும். அது அவங்க இல்ல துயில்ன்றதான் தரும். அது எங்கடதுக்கு வரும். துயில் தான் துயில் உறக்கம். சரி அது அப்படியும் கொஞ்சம் சொல்லுகளை தேடி போடுவோம். வார வெள்ளிக்கிழமை இந்த சொல்லுகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இந்த 10 வர்றதுக்குள்ள ஒரு நாளே ஃபுல்லா எல்லாமே சொல்ல மட்டும் தேடி பிடிப்போம். எந்த நாங்கள் தேடுறதா போது இப்ப ஒருமை பன்மை அப்படி போடுற மாதிரி அதுகளை போட்டு பார்ப்போம். இந்த கன சொல்லு உண்மையில நாங்களும் எல்லாம் மறந்து போனோம். மண்டைக்கு இந்த சார்பெழுத்து இவ சொல்லியெல்லாம் உண்மையில நாங்க சார்பெழுத்துல இவ சொல்லியக்குள்ள அந்த உயிர் மைய எழுத்துக்கள் அப்படி என்றுதான் தனியா நினைக்கிற முடியும். முழுக்க அந்த எழுத்துக்கு தான் 247 சிந்திக்கிற ஒழிய பிறகுதான் நானும் அந்த உயிரெழுத்து புறம்பா அதுல புறம்பா வருது, மெய்யெழுத்து புறம்பா எல்லாம் சேர்ந்ததான் வருது. தமிழோட விளையாடு நிகழ்ச்சி பாக்குறாங்க தானே. அப்ப அதுலயே அந்த தொகுப்பாளருக்கே அவர் சொன்ன அந்த வார்த்தை தெரியாது. அப்ப அது மாட்டுக்குரிய ஒன்று அந்த பிள்ளை சொன்னது மாடு. சரியா? மாடு. மாடுக்குரிய ஒரு அது படம் பார்க்கறது தானே இதுக்கு இதுன்ட்டு இவர் கேட்டார். இந்த சொல்லு சொன்ன நீ அது என்னண்டு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிட்டு மாடு என்றதுக்குரிய சொல்லு
அவர் என்கிட்ட காடி போனார், இப்படியும் இருக்கா நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லி. அவர் சொன்னால் சரியான தமிழ் அது, அனைவருக்கு அது தெரியாது இந்த தோப்பாளருக்கு அந்த தமிழ் மாட்டுக்கு மாட பசு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு மிருகத்துக்குரியதான்னு சொன்னவர். அப்போ அவர் சொன்னார் இப்படி இருக்கா அப்படின்ட்டு ஓ சொல்லி. அந்த ரெண்டு சொல்லிலேயே ரெண்டு எழுத்துலயே ஒரு பசுவுக்கான ஒரு இப்ப கிட்டடியில ஜெயமலட்ட நிகழ்ச்சியிலையும் நாங்க சொன்னாங்கல்ல இதை பிள்ளை சொன்னேன். அப்போ அந்த பிள்ளை சொல்ல அவர் தோப்பாளருக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்ல ஓகே இப்படியும் இருக்கு நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்போ இப்போ தமிழ்லண்டு போனால் உண்மையிலேயே நிறைய வந்து சேரும். நாங்கள் நீங்களும் அந்த சமைச்சு வெள்ளிக்கிழமை இரவு நடத்தைக்குள்ள அந்த சொல்லி தந்த நீங்கள் வாணி பசுவுக்கான ஒரு ரெண்டெழுத்திலே ஒரு சொல்லணும். நாகு நாகு என்று சொன்னீங்க. நாக்கு நாக்கு இல்ல அது இல்ல அது இல்ல அது வந்து பசுவா ஏதோ ஒரு மிருகத்துக்கு தான் அந்த பிள்ளை சொன்னது. எனக்கு ஞாபகம் வருது இல்லை, எனக்கு பசுன்னா ஞாபகமா இருக்கு. அப்போ அதே அவர் சொல்றார் தமிழான்னா அந்த பிள்ளை சொல்லு தமிழ் தாங்க ஆசிரியர் சொல்லி தந்துடுறேன்னு சொல்லி. அப்போ ஆசிரியருக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னவர். அப்போ அப்படியே நிறைய இருக்குது தமிழுக்குள்ளேயே. இது நாகு நாம்பன்ன்றது ஆண் மாடு பெண் மாடை குறிக்கிறது. அதை சொல்லவே இல்லை. இப்போ பிறந்த உடனே சொல்றது அப்படித்தான், நாகு பிறந்திருக்கு நான் பெண் என்று சொல்லுவார்கள். நாம்பன் நாகு என்று சொல்லுவார்கள். ஆம்பளையோ பொம்பளையோ எங்கட பக்கத்துல இருந்தா நானாண்டா கேள்விப்படவே இல்லை வாணி. மாடு எங்கட வீட்டு பக்கத்துல இருந்தா, ஆனா அப்படி நாம்பன் இருக்கிறோம் இல்லையா, நாகு பிறந்திருக்குது. இல்ல இல்ல அதத்தான் இப்ப நான் அதுல அதெல்லாம் எனக்கு அது ஒரு டவுட்டாவும் கிடந்த போன முறை நீங்கள் அந்த கேட்க சொல்லு என்னடா சொல்லுன்னா பிறகுதான் பார்த்தேன் மாடுக்கு அப்படி போட்டு இருக்குது. அப்படி அந்த அதான் அந்த இது ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பமுமானி இதே இதுல நாங்களும் பல சொல்லுவோம் மறந்துட்டோம் பலது. அதுதான் அதான் அதான் மறந்துட்டோம். இந்த காலம் தூசு தட்டுனதை திரும்பி தூசு தட்டுறேன்டா எங்க தட்டுற. வாணிமோகன் ஒரு யூடியூப்ல அவள் நடத்தி கொண்டு இருக்கல தமிழ்ல என்ன எத்தனை எழுத்துறான்னா அது கணக்க இருக்க வேண்டுதான் சொன்னவே அவங்களுக்கே தெரியாது. நான் கொமெண்ட்ஸ்ல தான் எழுதி விட்டேன் 247 எழுத்து சரியாது. ஆனா அகேனத்தையும் சேர்த்தால் ஒன்று கூடவா அல்லது அகேனத்தோட சேர்த்துத்தான் 247 எழுத்தா? 246 பிளஸ் ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த கேள்வி அதுக்குள்ள கேட்டு ஆக்களை மானத்தை வென்ற தமிழ்லே அந்த எழுதவே தெரியாது சிலருக்கு. தமிழ்ல எழுதுவார்கள் இருந்து அந்த யூடியூப்ல போட்டிருப்பாங்க தலையங்கம். பயங்கர பிள்ளையா இருக்கும் அந்த எழுத்துக்கள். அப்ப அதையே முதல்ல பார்த்துட்டு போடணும். அவங்க தலையங்கமும் சரியா போடுறதுக்கு தெரியாமல் இருக்குது. சில நேரம் எழுதேக்கல வாணி அந்த அடிக்கேக்கல பிளவுறது அடிக்கேக்கல சில நேரம். அன்றைக்கு நான் ஒன்று பார்த்தேன், ஒருவர் எழுதியிருக்கேன் நன்றிக்கு நான்றி என்று வந்துடுது, அரகு சேர்ந்துடுது. இப்ப நாங்களும் இரவு அந்த பெற்றோரை தெய்வம் அடிக்கேக்கல வாணி கண்ணாடி போடாமல் கடாண்டு அதுல இருந்து அடிச்சு போட்டு தாண்டா தன எழுத்துக்கள் சில நேரம் பிழைச்சு போகும். பிறகு திரும்பி ஒருக்கா வாட்சி பார்த்துட்டு தான் கரெக்ஷன் பண்றது. சில நேரம் கரெக்ஷன் பண்றதெல்லாம் மாத்திர. இப்ப ஒருவர் 5000 போட்டிருக்கிறார் 5000 ஐயாவிடம் இந்த கேள்வியை சில நேரம் இந்த கண்ணாடி மற்றது அதை டைப் பண்ணல பட்டாரம் அது. அப்ப நானே 5000 கேட்கவோ அப்ப விளங்கிட்டு எனக்கு 5000 கேளுங்கன்றதுதான். அன்றைக்கு நான் நித்தியானந்த கடிச்சு விட்டேன். வந்து வெத்துட்டு போனாங்களாமையா சிவதர்ஷினி நிகழ்வியில நான் நினைக்கிறேன் நீங்க அப்படியே அமர்த்தினபடி அது போட்டுது போல. அல்ல நான் அமர்த்தி அப்படியே விட்டுட்டு அங்கால ஏதோ டெலிபோன் வந்தா போல டெலிபோன் கொடுத்து போட்டு இங்கால திரும்புறது கிடையாது. அது அங்கால பேஸ் பண்ணப்பட்டு போகணும் தானே வாணி என்று அமர்த்தி போடுவேன் எல்லாம். அப்புறம் அந்த ஏயோட அப்படியே நிக்க வேண்டிய இல்ல அது சரியா. இப்ப பெரிய ஹெடிங் போக்குல கட்டாயம் நீங்க பார்க்கத்தானே வேணும். அது பிறகு மற்ற மாதிரி மீனிங்க கொண்டு வந்துடுமே நான் போடுறவர்கள் 5000 சும்மா தேவையில்லாத சிலப்ப போடுவாரு. நீங்க அதை ஓபன் பண்ணி பாருங்கன்ற மாதிரி. உங்களை விட்ட சத்தம் பெறுது. அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. அப்ப அது சம்மந்தம் இல்லாம இருக்கும் அந்த ஹெடிங்குக்கும் அதுக்குள்ள வர தகவலுக்கும். அது என்னன்னா உங்களை பார்க்க திறந்தா அவர்களுக்கு வியூஸ் தானே ஒரு இது போகுது என்ன. அப்படி
கில்லாடியாக இருந்தால் நான் சிலது வந்து பச்சை பிள்ளையான தமிழ்ல இருக்கும் அதில் நான் யோசிக்கிறேன் ஏன் தமிழ் இன்றைக்கு ஏன்வா நீ 15 மினிட்ஸ் லேட்டா வந்த நீங்க ஓப்பன் பண்ண நீங்க எது அது சொல்லிட்டேன் இன்றைக்கு 15 நிமிஷம் லேட்டா வந்துருக்கிறீங்களா இன்டர்நெட் வரையில பார்த்தேன் நான் என்ன தெரியாது. இன்டர்நெட் வரையில காலையில் பிரச்சனை வந்துட்டுது ஓ ஓகே. நின்றுட்டுது. நான் அது லேட்டா தான் பார்த்தேன். ஓகே. வேற என்ன இன்றைக்கு சந்தோஷமா எல்லாம் முடிஞ்சது ஒரு மாதிரி வெள்ளிக்கிழமை. உங்களோட மியூட் ஜெயமலா உங்களோட மியூட் பண்ணி. நன்றி நன்றி வணக்கம். நானும் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. நேரம் வந்துட்டு. ஆமா 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 அதான் புள்ள கத்துறா. ஓகே சாப்பாடை கொடுங்க. வரைந்தது கேள்வி கணைகள் தோப்பட சொல்லியிருச்சு அதில் அவர்கள் இதே நேரம் ஜியானரசன் அவர்களது அறிவு கலைஞர் விளம்பர நேரத்தை நாங்கள் செய்தோம். வீட்டை வந்துட்டாவ தெரியல ஏதாவது அறிகுறி இல்லை அவர் அன்றைக்கு 24 தானே யாரில் சொன்னவர் 24 வாரங்கள் இந்த கிளம்பி அன்றைய பாமத்தில் 24 கூட போயிடுமான்ட்டு ஓடி வரட்டும் வந்துட்டு அவர் நிகழ்ச்சிகளும் செய்து கொள்ளட்டும். அந்த இடத்தை நிரப்பும் செல்வி தேர்ந்தவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி.